ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு ஸ்ரீ அக்ஷயாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் நவராத்திரிக்கு ஸ்பெஷலாக ஒரு பிரசாத ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். இது வந்து செய்கிறதுக்கு வந்து ஒரு மேக்ஸிமம் 10 மினிட்ஸ் தான் ஆகும். ஸோ ரொம்ப குயிக்காக செஞ்சிடலாம். டேஸ்ட்டும் பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு அன்றைக்கி 1 கப் அளவுக்கு சுகர் எடுத்திருக்கேன். அது எந்த கப்பில் சுகர் எடுத்திருக்கோமோ அதே கப்லேயே மற்ற எல்லா அளவுகளுமே எடுத்துக்கோங்க. 3 கப் தண்ணி சேர்த்துக்கலாம். அதாவது 1 கப் சுகருக்கு 3 கப் தண்ணி, இது வந்து கரெக்டாக இருக்கும். இப்போ தண்ணி சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுக்கோங்க. இது வந்து சுகர் வந்து நல்லா மெல்ட் ஆகி தண்ணியுமே நல்லா கொதிச்சு வரட்டும். ஸோ இது வந்து கொதிக்கிறதுக்குள்ள நம்ம அடுத்த ப்ராசஸ் என்னன்னு பார்த்துடலாம். ஸோ இது வந்து கொதிக்கட்டும். இப்போ அடுத்ததாக ஒரு கடாயில் நம்ம இன்னைக்கு 1 கப் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த நெய் வந்து நல்லா மெல்ட் ஆகட்டும். இதில் அடுத்ததாக 1 கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்கோங்க. 1 கப் கோதுமை மாவு, 1 கப் நெய், 1 கப் சுகர், 3 கப் தண்ணி, இதுதான் இதோட அளவுகள். இனிப்பு பார்த்தீங்கன்னா 1 கப் சேர்த்துருந்தேன். ஸோ வந்து ரொம்ப தித்திப்பாகவும் இல்லை, அது மாதிரி ரொம்ப இனிப்பு இல்லாமலும் இல்லை. ஸோ மைல்டாக இனிப்பாக இருந்தது, கரெக்டாக இருந்தது, ரொம்ப திகட்டலை அந்தளவு இருந்தது. ஸோ உங்களுக்கு எக்ஸ்ட்ரா இனிப்பு வேணும்னா நீங்கள் கூட ஒரு 1/2 கப் கூட நீங்கள் சுகர் சேர்த்துக்கலாம். இப்போது இந்த மாவு வந்து இந்த நெய்யிலே நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. அதாவது அடுப்போட ஃப்ளேமை லோக்கு வச்சுக்கோங்க. ஏன்னா இது மாவுனால டக்குன்னு தீய ஆரம்பிச்சிடும், அதாவது கருகிடும். ஸோ நம்மளுக்கு கருகவும் கூடாது, அதே சமயம் மாவோட பச்சை வாசனையும் போய் நல்லா வறுப்பட்டு வரணும். அது மட்டும் இல்லாமல் அது கலருமே லைட்டாக அந்த ப்ரௌன் கலரில் சேஞ்ச் ஆகி வரணும். ஸோ பாருங்கள், இந்த கலரில் இருந்தால் கரெக்டாக இருக்கும். இப்போ நமக்கு தண்ணியுமே நல்லா கொதிச்சிருச்சு. ஸோ இப்போ அந்த கொதிக்கிற தண்ணியை நம்ம இதில் சேர்த்துக்க போகிறோம். தண்ணி சேர்த்துக்கும் போது கொஞ்சம் பொறுமையாக பார்த்து சேர்த்துக்கோங்க, ஏன்னா மேலே எல்லாமே தெறிக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் அடுப்போட ஃப்ளேமை லோவுக்கு மாற்றிட்டு தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது உங்களுக்கு வந்து கட்டி தட்டுமோங்கிற பயமே வேண்டாம். ஸோ எங்கேயுமே கட்டி தட்டாது. ஸோ தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நம்ம ஊற்றிருந்த நெய் எல்லாமே நல்லா பிரிஞ்சு வரணும், பாத்திரத்தில் ஒட்டாமல் நல்லா சுருண்டு வரணும். ஸோ அது வரைக்குமே நல்லா கிளறி விட்டு எடுத்துக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 நிமிஷத்தில் இது ரெசிபியை செஞ்சு முடிச்சிடலாம். அவ்வளோ ஈஸியான ரெசிபி இது. பாருங்கள், நம்ம ஊற்றின தண்ணி எல்லாமே வற்றி நெய்யுமே நல்லா பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. பாத்திரத்தில் கொஞ்சம் கூட ஒட்டாது. ஸோ இதுக்கு வந்து முந்திரி, திராட்சை, ஏலக்காய் எதுவுமே தேவையில்லை. சும்மாவே நம்ம அப்படியே வச்சிடலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். பட் நான் இதில் வந்து கொஞ்சமாக ஏலக்காய் தூள் மட்டும் சேர்த்துருக்கேன். ஒரு 1/4 ஸ்பூன் போல் ஏலக்காய் தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கிறேன். இப்போ இது எல்லாமே உங்களுக்கு சேர்க்கணும்னு விருப்பம் இருந்துச்சுன்னா நீங்கள் எல்லாமே சேர்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள், கொஞ்சம் கூட ஒட்டவே ஒட்டாது. அதே மாதிரி நெய்யுமே பார்த்தீங்கன்னா நம்ம ஊற்றின நெய் எல்லாமே அது பிரிஞ்சு வரும். அவ்வளோதான், நம்மளோட ரெசிபி ரெடி. நார்த் சைட்லலாம் பார்த்தீங்கன்னா இதை வந்து கடா பிரசாத்னு சொல்லுவாங்க. அதாவது அங்கே வந்து பண்டிகை டைமில் இந்த மாதிரி பிரசாதமாக செஞ்சு சாமிக்கு படைக்கிறது வழக்கம். ஸோ ரொம்பவே சிம்பிளான ரெசிபி தான். ஸோ நீ வாயில் வச்சோன்னுமே கரைஞ்சி போயிடும். ஸோ அந்தளவு நல்லா சாஃப்டாக இருக்கும். டேஸ்ட்டுமே ரொம்ப சூப்பராக இருந்தது. ஸோ நீங்களும் இந்த நவராத்திரிக்கு இதே மாதிரி பிரசாதமாக செஞ்சு ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை மறக்காமல் கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய வீடியோஸ்க்கு ஸ்ரீ அக்ஷயாஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. ஸோ இதே மாதிரி வேற ஒரு ரெசிபியோட அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.